கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிறைவில் 10-15 மாதங்களுக்கு முன்பே அவருக்கு நாணயம் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தாமதமாக 2 நாட்களுக்கு முன்பு 100 ரூபாய் நாணயத்தை நூற்றாண்டு விழாவில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது, மாநில அரசு பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதை அப்படிதான் நாங்கள் பார்க்கிறோம். அரசு விழாவாக நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து பேசும் பொழுது கூட அவர் உறுதியாக இருக்கிறார், தெளிவாக இருக்கிறார். எந்த காலத்திலும் மதவாத சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடக்கூடாது என்பதில் காங்கிரஸ் பேரியக்கம் எப்படி நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதோ அதே போன்று அவர் உறுதியாக இருக்கிறார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிமுக பாஜக மோதல் காலையில் என்ன பேட்டி கொடுக்குறாங்க? அதிமுகவில் தான் பாஜக ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு பாஜக ஜெயக்குமார் சொல்றாரு. பாஜகவில் தான் அதிமுகவே எதிர்கட்சி அந்தஸ்து சொல்லிட்டு அண்ணாமலை. பாஜக தமிழ்நாட்டில் ஏதுங்க? பாஜக தமிழ்நாட்டில் 0 தான். இங்கே ஒன்றும் கிடையாது. அவங்க இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வாக்கு வாங்கினதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வன்னியர் பெருங்குடி மக்களுடைய வாக்கு. அதே போன்ற வேலூரில் நாடாளுமன்றத்தில் நின்ற ஏசி சண்முகம் முதலியார் சமூகத்துடைய ஒரு குறிப்பிட்ட வாக்கு. யாதவா சமூகத்தை சார்ந்த சிறையில் இருக்கின்ற தேவநாத யாதவ் அவருடைய யாதவ் வாக்கு. அந்த பக்கம் போனீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் முக்குளத்தோர் வாக்கு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் பெரும்பான்மை சாதியாக உள்ள தலைவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு அவர்களுடைய வாக்கெல்லாம் பாஜக வாங்கிட்டு, இது பாஜக வாக்குன்னா யார் நம்புவாங்க? முழுக்க வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள்லாம் அவரு பெற்றுட்டு அவங்க வாக்குன்றாங்க. இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதனால மக்களுக்கு தெரியும் பாஜகவுக்கு ஒரு வாக்கு இங்கேயும் கிடையாது. இந்த விஷயத்தில் ஜெயக்குமார் சொல்றது உண்மையா இருக்கு. மாலை 3 மணிக்கு சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பாக நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். இதில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பாஜக அல்லாத முதலமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்வதும், தேசிய தலைவர்களை பாஜக அல்லாத தலைவர்களை மிரட்டுவது தோணியில தொடர்ந்து வழக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் பங்குச்சந்தை ஊழலை பற்றி தெளிவாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எடுத்து சொன்ன பிறகு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசியை நியமிக்கவில்லை, விசாரணையும் துவங்கவில்லை. இதை கண்டித்து நாளை சாஸ்திரி பவன் முன்பாக சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் நடத்த இருக்கிறோம். அதே போன்ற அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இந்த 3 கோரிக்கைகள் முக்கியமாக முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம்.